ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ இருக்குது, பாருங்கள். ஒன்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிபில் கடன் வாங்க இனிமேல் தேவையில்லை அப்படின்றது தான். இது நிறையா பேருக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிபில் எல்லாத்துக்கும் கேட்குறாங்க, ஓகே. பட் ஃபஸ்ட்டு லோனு காலேஜ் லோனுக்கு கூட கேட்குறது ரொம்ப மோசமான ஒன்று தான். ஏன்னா கல்விக்கடன் அப்படின்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அதுக்கு +2 முடிச்சுட்டு அப்போ தான் நிறையா பசங்க அக்கௌண்ட்டே நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ நம்மளுக்கு சிபில் கேட்குறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. இதை ஜனவரி 6ஆம் தேதியே இது சிபில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிறையா பேருக்கு இந்த சிபில் அப்படின்றது என்னென்னமே தெரிஞ்சிருக்காது. அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் என்னென்னு. சிபில் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இது கவர்மெண்ட் இது கிடையவே கிடையாது. நம்ம ரிசர்வ் பேங்கால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். இந்த நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம வரவு செலவு கணக்கு நோட்டில் எழுதி வைக்கிறோம் இல்லையா, அதே போல் தான் நம்மளோட கடன் கணக்குகளை ஒரு டைரி மாதிரி அதில் இவங்க இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ திருப்பி கொடுக்கல, இவங்கள நம்பிக்கை இல்லாதவங்க இல்லை நம்பகத்தன்மை உள்ளவங்க அப்படின்றத நம்மளை பற்றின குறித்து வைக்கிற ஒரு இது தான். அது ரிசர்வ் பேங்கால் அனுமதிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். ஸோ கண்டிப்பாக வங்கி நிதி ஒழுக்கத்தில் இல்லாதவங்களுக்கு எப்படி கடன் கொடுக்க முடியும்? அப்போ இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு கடன் சரியாக கட்டுறவங்களுக்கு ஓகே. பட் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு இது தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இப்போ நமக்கு சிபில் கம்மியாக இருக்குது, அதனால் உனக்கு லோன் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதுக்காக விசாரிக்காமல் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. அது எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னா, நம்மளோட கடன் வரலாறு, முந்தைய திருப்பி செலுத்தும் முறை, அதே போல் தாமதமான தவணைகள், தீர்க்கப்பட்ட கடன்கள், இது எல்லாத்தையும் விசாரணை பண்ணி நமக்கு கடன் கொடுப்பாங்க. ஆனால் சிபில் மட்டுமே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா 750 மினிமம் இருக்கணும். நமக்கு கடன் வாங்க தகுதி உள்ளவங்களுக்கு மினிமம் ஸ்கோரே 750 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. அதே போல் ப்ரீ கிரெடிட் ஸ்கோர் ரிப்போர்ட், இது நிறையா பேருக்கு நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்றது தெரியாது. நார்மலாக இதுக்கு நிறையா இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜிபே, ஃபோன்பேல கூட நமக்கு காட்டும், ஃப்ரீயாகவே நம்ம காட்டும். இப்போ இதுக்கு 4-5 நிறுவனம் இப்போ இந்தியாவில் இருக்குது. ஸோ 4 நிறுவனத்துலையுமே நம்ம ஒன்ஸ் வாங்கிக்கலாம். நம்மளோட கிரெடிட் ரிப்போர்ட்டை நமக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா கிரெடிட் ரிப்போர்ட் நிறையா பேருக்கு பேங்க்கில் நமக்கு நார்மலாக லோன் போடும்போது கேட்பாங்க. அப்போ நமக்கு அந்த வெப்சைட்லேயே நம்ம வாங்கிக்கலாம். இல்லை அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னா மினிமம் 100 ரூபா கட்டி நம்ம பே பண்ணி அந்த ரிப்போர்ட்டை நம்ம வாங்கிக்கிறணும். இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணக்கூடாது, 100 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 ஆஃபீஸ்லேயும் ஒரு நேரம் நம்ம ஃப்ரீயாகவுமே வாங்கிக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற பட்சத்தில் அந்த எக்ஸ்ட்ரா 100 ரூபா பே பண்ணி நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக் லோன், நிறையா பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்காத கடன் காட்டும். நிறையா பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அதே போல் நம்ம பேரை நமக்கே தெரியாமல் யாராச்சும் வாங்கியிருப்பாங்க, நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. சில குழு லோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோன்னா ஐசிஐசி லோன் நமக்கு சொல்லலாம். ஐசிஐசி லோன்லாம் எப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நம்மளோட ஆதார், நம்மளோட ஃபோட்டோ மட்டும் கொடுப்போம். அது தலைவி கையில் 10 லட்சம் அப்படின்ற கான்செப்டுக்கு 10 லட்சமோ 5 லட்சமோ அவங்க கைக்கு போயிடும். அப்போ அவங்க கையிலேருந்து தான் நமக்கு ஒரு ஆளுக்கு இப்போ 10 லட்சம் போச்சு அப்படின்னா, ஒரு குழுக்கு 10 லட்சம் போச்சு அப்படின்னா அந்த குழுவில் 10 பேர் மெம்பராக இருந்தாங்கன்னா 1 மாதம் அமௌண்ட் நம்ம அதில் டியூ மணி போட வந்துடும் ஆல்ரெடி. அப்போ அந்த 9 லட்சத்துலேயும் அந்த 80 ரூபா மணிக்கு நமக்கு வரும். ஆனால் சில இடத்துல தலைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே பிரிச்சுக்கிட்டு லோன் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்திருக்கா வரலையாங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராது. ஏன்னா அது ஒருத்தவங்க கையில் தான் போகும்.
அப்போ அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ அப்படிலாம் வந்து நிறைய எங்கள் ஊர் சைடு நடக்குது. ஸோ அதுக்காக தான் அதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த வெப்சைட்லேயே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிடலாம். கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே வந்து 30 நாளைக்குள்ளே நமக்கு சரியான பதில் நமக்கு சொல்லணும். அப்படி நமக்கு அங்கேயும் சொல்லலை அப்படின்னா ரிசர்வ் பேங்கில் குறைதீர்க்கும் புகாரில் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். நமக்கு உடனே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் மெசேஜ் அப்படின்றது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா ஃபேக் லோன்ஸ் இப்போ இருக்குது, நம்ம பேரில் ஏதாச்சும் லோன்ஸ் இருக்குது, இல்லை நம்மளோட சிபிலை இப்போ யாராச்சும் செக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மெசேஜ் வரும். எங்கே இருந்து செக் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான மெசேஜ் வரும். நிறையா பேருக்கு இப்போ வரும். நான் ரீசெண்டாக எனக்கு கூட இப்போ வந்துச்சு. அதனால் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ஐசிஐசி லோனில் நான் கொடுத்துட்டு வந்திருந்தேன் எனக்குமே. அப்போ வந்து அவங்க வந்து க்ரெடிட் வந்து செக் பண்ணாதான் எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ வந்து மெசேஜ் நமக்கு கண்டிப்பாக வரணும், அது கம்பல்சரி. அப்போது இவ்வளோ இருக்குது. கடன் வாங்க நமக்கு வந்து இனிமேல் வந்து சிபில் ஸ்கோர் வந்து ஒரு தடை இல்லை அப்படின்றத நம்ம தாராளமாக எடுத்துக்கிடலாம். ஏன்னா இது நம்மளோட உரிமை. ஏன்னா நிறைய இடத்துல சிபில் சரியில்லை அப்படின்றதுக்காகவே நம்மளோட சேலரி என்ன, நம்ம வந்து எப்படி கடன் கொடுத்துருக்கோம் வாங்கியிருக்கோம் அப்படின்றதையெல்லாம் கூட வந்து பெருசு பண்ணாமல் நம்மளால் டைரெக்டாக சிபில் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து பேங்கில் நம்ம தாராளமாக இதை பற்றி நம்ம கேட்கலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய நம்ம சேனலில் இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள்.